நாளை வெல்லும் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் தற்போது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் தான் இருக்கும். ஸோ இந்த தொகுதியில் மக்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பழனிசாமி ஐயா ஏற்கனவே நல்ல விதமாக ஆட்சி பண்ணிருக்கிறாரு. எல்லாரும் சொன்னாங்க 3 மாதம் கூட நிலைக்க மாட்டார் பழனிசாமி ஐயா. அதே மாதிரி 4 மாதத்தில் ஆட்சி கழிச்சு விடுவாங்க, அது கலைஞ்சி பேர் இது கலைஞ்சி பேருன்னு சொன்னாலே தவிர அவர் ஒன்றும் யாராலும் மண்ட முடியல. ஆனால் அவர் ஆட்சி ஒழுக்கம் கரெக்டான மக்களுக்கு பிரச்சனை இல்லாத பண்ணார். அத்தனை பிரச்சனையும் தாங்கி அவ்வளோ சிக்கல்லையும் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அனைத்து நல்லதையும் செஞ்சார். யாருக்கும் எந்த ஒரு தட்டுப்பாடு இல்லாத, ஒரு குழப்பம் இல்லாத, கொரோனா பிரச்சனை அது இதுன்னு அத்தனை பிரச்சனையும் சமாளித்து அவர் ஆட்சி 5 வருஷத்தில் யாருமே செய்யாத சாதனை படைத்தார். அப்படிப்பட்டவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து இந்த நாட்டை நல்ல விதமாக மக்கள் காப்பாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. எடப்பாடி சட்டமன்ற முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டிடுறாங்க. இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்குது? திமுக.